भगवते वासुदेवाय नष्टप्रायेष्वभद्रेषु नित्यं भागवत सेवया भगवत्युत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। ओम श्री गुरुभ्यो नमः। ज्ञानानंदमयं देवं निर्मलं स्फटिकाकृतं आधारं सर्वविद्यानां हयग्रीवं उपास्महे। ஸ்ரீ கிருஷ்ணாமிர்தம் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு நிறைய சாமி கதைகள் ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. அதாவது பக்தி கதைகள், அப்புறம் ஆச்சாரியர்களை பற்றி. ஏன்னா நமக்கு நிறைய நமக்கு ராமாயணத்தை பற்றி ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும், மகாபாரதம் தெரியும். ஆனால் ஆச்சாரியர்கள், நமக்கு எவ்வளோ ஆச்சாரியர்கள். அதாவது நம்ம ஆரம்பித்தோம்னா நாரத முனி, வியாச பகவான், வால்மீகி, அப்புறம் கபிலர், மத்வாச்சாரியர், சங்கராச்சாரியர், துளசிதாசர், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது தியாகராஜர் வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். இவங்கெல்லாம் கூட ஆச்சாரியர் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் நமக்கு பல விஷயங்களை, ஷீலா பிரபுபாதா, சைத்தன்ய மகாபிரபு, இப்படி ஒவ்வொருத்தரும் நமக்காக செய்தது எவ்வளோ நன்மைகள். இதெல்லாம் சீரியலாக எடுக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் இவங்களெல்லாம் சீரியலாக எடுக்கணும்னா குறைஞ்சது ஒரு 100 கோடி ரூபாயாவது நம்ம கையில் இருக்கணும். அப்போ தான் நம்ம நினச்சா மாதிரி நல்ல பிரம்மாண்டமாக நல்ல இந்த ப்ராஜெக்டை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்க முடியும். அவ்வளோ வசதி எனக்கு இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். நல்ல வேலை இப்படி ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால எனக்கு தெரிஞ்ச கதைகளை, எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச கதைகளை உங்களோட ஷேர் பண்ணிக்க எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. என்னுடைய கேபி டிவிக்கு நீங்கள்லாம் கொடுத்த ஆதரவும் அன்பும் என்னை ரொம்பவும் நெகிழ வச்சிடுச்சு. அப்போ கண்டிப்பாக இந்த ஸ்ரீ கிருஷ்ணாமிர்தத்தை நம்ம ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நல்ல கதைகள், சத்கதைகள், பக்தினா என்ன, பக்தி பண்ணணுன்னா வெறும் அவன் வேதம் படித்தவன் மட்டும்தான் பக்தி பண்ணணுமா, வேதமும் சான்ஸ்கிரிட்டும் உரு போட்டவங்க, ரெண்டாவது வெறும் பிராமண குலத்தில் வந்தவங்க மட்டும்தான் பக்தி பண்ணணுமா, பக்தி எல்லாருக்குமே பொதுவானது தானே, இதை நம்ம எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் ஒரு ஐயங்கார் பொண்ணாக இருந்தாலும் சராசரியாக என்னுடைய கதைகள் எல்லா இடத்துக்கும், இது நான் ஒன்றும் புதுசாக கதை சொல்ல போகிறதில்ல, நம்மளுடைய இதிகாசத்தில் இருக்கிற கதைகள் தான், என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச கதைகள் தான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக கேளுங்க. அண்ட் உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதை நான் ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் நினைக்கிறேன். என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு நானே தேடிக்கிட்ட ஒரு அருமையான ஒரு விஷயமா இதை நான் நினைக்கிறேன். ஏன்னா பொழுதுபோகாத போது நல்ல விஷயங்களை பேசணும். என்னால் ஒரு 4 பேருடைய மனசை அமைதிப்படுத்த முடியுது. சில பேர் எனக்கு கேபி டிவியில் கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம், நான் ரொம்ப மனசு கலங்கியிருந்தேன், ஆனால் இந்த மாதிரியான ஒரு நீங்கள் சொன்ன ஒரு தத்துவ கதை எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு. அந்த மாதிரியான பல நல்ல கதைகள் இதில் வரப்போகுது. இதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. முக்கியமாக வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு கதை சொல்லிக் கொடுக்குறதோ இல்லை கதை சொல்கிறதோ நமக்கு எப்போ பொறுமை இல்லாமல் போயிடுச்சு. எல்லோரும் ஆஃபீஸுக்கு போகிறோம், எல்லோரும் லேட்டாக வீட்டுக்கு வரணும், சமைக்கணும், நமக்கு டயர்டாக இருக்கும், ஆஃபீஸில் ஏதாவது திட்டு வாங்கியிருப்போம், இல்லை அங்கே ஏதாவது பிரச்சனையாக இருக்கும். எல்லாருமே ஹாப்பியாக டெய்லி 24/7 ஹாப்பியாக இருக்க முடியாது இல்லையா? ஸோ அப்படி டயர்டாக இருக்கும்போது குழந்தைக்கு கதை சொல்லி தூங்க வைக்கணும் போது அவசரமாக ஏதோ ஒரு குட்டி கதை நம்மலாம் ஆகும்னா ஹம்டி டம்டி சாட்டான வாளுங்கிற மாதிரி ரைம்ஸை சொல்லியோ, இல்லை அந்த குழந்தைக்கு ரிங்கா ரிங்கா ரோசஸ், இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் தான் நிறைய சொல்லித்தரோம். நல்ல சத்கதைகளை நம்ம சொல்லி தரதே இல்லை. ஸோ தயவுசெய்து இந்த கதைகளை நீங்களும் கேட்டு அவங்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லுங்கள், அவங்களுக்கு பார்க்க வைங்க. இப்போ நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு கதை, ஜெகநாதருடைய கதை. இன்றைக்கி அவருடைய பிறந்த தினம். அவருடைய பிறந்த தினம் மட்டும் இல்லை, இன்றைக்கி என்னுடைய பிறந்த தினம் கூட. நான் ஆக்சுவலாக முதல்ல இதை ஆரம்பிக்கும் போது நாரத முனியோடு தான் ஆரம்பிக்கணும். ஸ்ரீலா நாரத முனி பிக்கஸ்ட் ஆச்சாரியா. அவரை எல்லாரும் ஒரு காமெடியாக காமிச்சிருக்காங்க. கிடையவே கிடையாது. இன்றைக்கி எவ்வளவோ நமக்கு பக்தி கதைகள்லாம் அவர் மூலமாக தான் நமக்கு வெளியில் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதனால் அவரோடு தான் நான் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அதிசயமாக 5ஆம் தேதி ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. பூர்ணிமாவாக இருக்குது, ரொம்ப நல்ல நாள் அன்றைக்கி அப்படின்னாங்க.
கடைசியில் பார்த்தா ஜெகநாதருடைய பிறந்த நாளாகவும் இது அமைஞ்சது. ஏன்னா நட்சத்திரத்தை வச்சு தான் அங்கெல்லாம் வந்து பிறந்தநாளை வந்து டிசைட் பண்ணுவாங்க. நம்மளை மாதிரி இங்கிலீஷ் டேட்டை வச்சு டிசைட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஜூன் 5 அப்படின்னு சொல்லிக்குவோம். அப்படிலாம் பகவான் கிட்ட வந்து அவர் என்னைக்கு அந்த பிறந்தாரோ அந்த திதி, அந்த நட்சத்திரம், அந்த நாளை வந்து வச்சு தான் அவங்க வந்து பிறந்தநாள் கொண்டாடுவாங்க. அந்த நாளாக இந்த 5ஆம் தேதி அமைந்திருக்கு. கண்டிப்பாக பாருங்க, கேளுங்க. இந்த ஜெகநாதருடைய கதையை கேட்கறதுனாலேயே எப்பேற்பட்ட கர்மாக்கள், பாவங்களெல்லாம் நம்ம விட்டு விலகுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ நான் உங்களை நேராக ஜெகநாத் புரிக்கு கொண்டு போகிறேன். அந்த ஜெகநாத் புரி எங்கே இருக்குது? ஒரிசாவில் இருக்குது. ஜெகநாத்னா என்ன அர்த்தம்? ஜகம், ஜகத்தையே ஆள்பவர், நாதன், ஜெகநாத். அது யார்? நம்மளுடைய மகாவிஷ்ணு, கிருஷ்ணர், இவங்களுடைய இன்னொரு பெயர் தான் ஜெகநாத். எவ்வளவோ கோயில்கள் இருந்தாலும் ஜெகநாத்துக்கு வந்து ஒரு தனி இடம் இருக்குது. எப்படி திருப்பதியை நம்மலாம் இங்கே வந்து ஒரு ஸ்பெஷலாக நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கோ, அதே மாதிரி தான் ஜெகநாத் இருக்கும். ஜெகநாத் புரியில் என்ன விசேஷம்? 2 பெரிய விசேஷம் இருக்குது. முதல் விசேஷம், அந்த ஊரில் அந்த கோயிலுடைய மண்ணில் நம்ம கால் பட்டாலே போதும், நமக்கு முக்தி தான். இன்னொரு பிறவி நமக்கு கிடையவே கிடையாது. அந்த காற்றில் நம்ம சுவாசம் அந்த அப்படின்னு அந்த ஜெகநாதரை நம்ம உள்வாங்கினாலே போதும், நமக்கு இன்னொரு பிறவியே கிடையாது. அது மட்டும் இல்லை, ஜெகநாதருடைய கோயிலில் வருஷம் ரத யாத்திரை ரொம்ப அமோகமாக நடக்கும். அதை வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்து ஆரம்பித்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போனாங்க. இன்றளவும் உலகம் பூரா அந்த ஜெகநாத் புரியில் வந்து அந்த ரத யாத்திரைக்கு வரக்கூடிய கூட்டம் பார்த்திங்கன்னா 10 லட்சத்தையும் தாண்டும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த கோயிலை வந்து முதல்ல, அதாவது பல வருடங்களுக்கு முன்னாடி இந்திரதும்னன் அப்படின்னு ஒரு மகாராஜா இருந்தார். அவர் இருக்கும் பொழுது ஆக்சுவலாக வந்து இப்போ ஜெகநாத் புரியில் வந்து அதுக்கு முன்னாடி அவரெல்லாம் வரத்துக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீலா மாதவ் அப்படின்னு சொல்லி 2 சிலா விக்கிரகங்கள் இருந்தது. அதை தான் எல்லாரும் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் பிற்காலத்தில் எப்படி நமக்கு இந்த மாதிரி சுனாமி, புயல், எப்படி தாரகை வந்து கடலுக்குள்ளே போச்சோ அதே மாதிரி அதுவும் வந்து மணலுக்குள்ளே போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து இவருக்கு கனவு வருது. கனவில் மகாவிஷ்ணு தோன்றி இந்த மாதிரி கடலில் நம்மளுடைய வேப்ப மரம் இருக்கு இல்லையா, அந்த பெரிய 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 ட்ரங்க்குன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், பெரிய கட்டைகள், அது வந்து 3 உனக்கு கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து நீ பத்திரமா வெயி. நான் வந்து இங்கே இந்த மாதிரி வைகுண்டத்துலேருந்து விஸ்வகர்மா தான் வந்து அவங்களுக்கு கார்பெண்டர் மட்டும் இல்லை, ஆர்கிடெக்டும் கூட. பயங்கரமாக எல்லா பில்டிங்கும் கட்டுறதுலேயும் வந்து அவர் துவாரகையை வந்து ஒரே நாளில் நிர்மாணித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு டெக்னிக்கலி குவாலிஃபைட் பர்சன் வந்து விஸ்வகர்மா. அவரை அமைச்சு நான் இங்கே வந்து ஜெகநாதருடைய சிலாரூபத்தை நான் பண்ண போகிறேன், அதனால் இந்த கட்டைகளை கொண்டு போய் பத்திரமா வையின்னு சொன்னார். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிருத்து மகாராஜான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, ஜென்ரலாக அந்த காலத்துலலாம் ராஜாக்கள் எல்லாருமே ஜனங்கள் பக்தி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க, ரொம்ப உதவி செய்வார்கள். நல்ல பக்தி பண்ணணும், அவங்களுக்கு அந்த பக்தி பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அதுக்கு தேவையான எல்லா உதவியும் வந்து ராஜாக்கள் செய்தார்கள். முக்கியமாக வந்து ஏகாதசி விரதம், ஒவ்வொருத்தரும் ஏகாதசி விரதம் இருந்தே ஆகணும்னு சொல்லி அது ஒரு சட்டமாகவே வச்சுருந்தார். யார் வீட்லையாவது அன்றைக்கி வந்து ஒலை கொதிச்சுதுன்னு வைங்க, அவ்வளோதான், அவங்கள உலுக்கி எடுத்துருவார். அதே மாதிரி இந்த இந்திரதிம்னனும் பக்திக்காக பல விஷயங்களை வந்து அவர் மக்களுக்காக எடுத்து சொல்கிறதுலையும் மக்களுக்கு வந்து அதுக்கு உண்டான உபகரணங்களை கொடுக்கறதுலையும் ரொம்ப பெரிய ராஜாவாக இருந்தார். அப்போது அவர் வந்து பகவான் விஷ்ணு சொன்ன மாதிரியே கடலில் போய் ஒரு நாள் விடிய காத்தால் வந்து தேடுறாரு. அதே மாதிரி 3 பெரிய கட்டைகள் அவருக்கு கிடைக்குது. அதை பத்திரமாக எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய அரண்மனையில் வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்கிறாரு. அப்போது ஒரு நாள் விஸ்வகர்மாவும் வராரு. இந்த இந்திரதும்னன் அப்படிங்கிற ராஜா தன் மக்கள் பக்தி செய்யணுங்கிறதுல ரொம்பவும் விருப்பம் உள்ளவர். அவரும் வந்து மக்களுக்கு எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணுவார், மக்கள் வந்து பக்தி பண்ணுறாங்கன்னா. இப்போ அவர் கனவுல தானே நாராயணர் வந்து இந்த மாதிரி உனக்கு வேப்ப மரத்தோடைய மிகப்பெரிய 3 பெரிய பெரிய கட்டைகள் கிடைக்க போகுது, கடலுடைய அலைகளில் வந்து அது வரும்,
நீ வந்து கடற்கரையிலேருந்து அதை எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வெயின்னு சொன்னார் இல்லையா, அதுக்காக சரின்னு சொல்லிட்டு இவரும் கடற்கரைக்கு போகிறாரு. அதே மாதிரி மிகப்பெரிய இவ்வளோ பெரிய மரம், அது வந்து அவருக்கு 3 மரம் வந்து கிடைக்கிது, அந்த பெரிய கட்டைகள். அதை பத்திரமா எடுத்துகிட்டு வந்து தன் அரண்மனையில் ஒரு மிகவும் பாதுகாப்பான இடத்துல அவர் வைக்கிறார். அப்போ விஸ்வகர்மாவும் வரார். வந்து அவர் வந்து அந்த ராஜா கிட்ட சொல்கிறாரு, சரி நான் வந்து இப்போது இந்த 3 கட்டைகளில் ஜெகநாதர், பலராமர், சுபத்ரா இவங்க 3 பேரையும் நான் வந்து வடிவமைக்க போகிறேன். நான் இதெல்லாம் செதுக்கணும்னா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷனுக்கு நீங்கள் ஒத்து வந்தால் தான் நான் இந்த வேலையை செய்வேன், இல்லைன்னா நான் படுக்கு கிளம்பிக்கிட்டே இருப்பேன்னார். ராஜா பயந்துட்டார். ஏன்னா விஸ்வகர்மா வந்திருக்காரு, அதுவே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அவர் என்ன சொன்னாலும் பூம்பு மாடி மாதிரி ஊன் தலையாட்டுறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறார், விஸ்வகர்மா முதல்ல எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, நான் வந்து கதவை பூட்டிக்கிட்டு தான் உள்ளே வேலை பார்ப்பேன். எனக்கு உங்கள் சாப்பாடும் வேண்டாம், தண்ணியும் வேண்டாம், எனக்கு எதுவுமே வேணாம். நோ டிஸ்டர்ப். நம்மெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு போர்டு வெளில போடுவோம்ல, டு நாட் டிஸ்டர்ப், அந்த மாதிரி அங்கே ஒன்று, நோ டு நாட் டிஸ்டர்ப். என்னை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. தொந்தரவு பண்ணால் நான் பண்ணிகிட்டு இருக்க வேலையை அப்படியே விட்டுட்டு நான் பாட்டுக்கு திரும்பி வைகுண்டத்துக்கு கிளம்பிடுவேன். ஸோ உங்களுக்கு இது ஓகேயா அப்படின்னு கேட்குறாரு. இவரும் வந்து தன்னுடைய ஆர்வத்தில் ஆசையில் வந்து ஓகே நாங்கள் யாருமே அந்த ரூம் பக்கமே வரமாட்டோம், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நீங்களா முடிச்சு நீங்களா கதவை திறந்தாலோடைய நாங்கள் யாருமே அந்த பக்கம் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. விஸ்வகர்மாவும் உடனே ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒன்று கேட்குறாரு. நம்ம திருவிளையாடலில் நம்ம நாகேஷன் சிவாஜியும் பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உறுதியாக நிச்சயமாக சத்தியமாக அப்போ ஓகே நான் போகிறேன், நான் உள்ளே போய் நான் வந்து கதவை லாக் பண்ணிக்கிட்டு நான் வந்து என்னுடைய பகவானை வந்து அழகாக என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து செதுக்க போகிறேன். உலகமே பார்த்து வயக்கிற அளவுக்கு நான் வந்து ஒரு சிலாரூபத்தை நான் கொண்டு வர போகிறேன், தயவுசெய்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவரோட அந்த உபகரணங்கள்லாம் கையிலேயே கொண்டு வந்திருக்காரு. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு கதவை போய் உள்ளே போய் மூடிக்கிறாரு, வேலையை ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் இந்த ராஜாவுக்கு இருப்பே கொள்ள மாட்டேங்குது. இருந்தாலும் உள்ளே போனாரே, என்னாச்சு 2 நாள் ஆச்சு இன்னும் காணுமே, துவாரம் வழியாக பார்க்கலாமா அப்படின்னா நம்ம மாதிரி அப்போது அந்த கதவுலெல்லாம் துவாரம்லாம் கிடையாது. அந்த காலத்து ராஜா கதவுகள்லாம் எப்படி இருக்கும், பெருசாக இருக்கும், ஒன்றும் அதில் வந்து ஓட்டெல்லாம் இருக்காது. ஸோ அவரால் பார்க்க முடியல. காது அதில் கதவு மேலே வச்சு அவர் வந்து தட்டுற சவுண்டு கேட்குதானே பார்க்குறா. நல்லா உள்ளே இருந்து டக்கு கேட்குது. சரி வேலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. திரும்பவும் அவருக்கு ஒரு குட்டி சந்தேகம் வந்துடும். கொஞ்ச நேரம் அங்கே வந்து சவுண்டு வரலன்னா கூட, சவுண்டு வரலையே, பாதியில் விட்டுட்டு போயிட்டாரோ, ஐயோ சில கிடைக்காம போயிடுமா, இப்படி அவருக்குள்ள அவருடைய சந்தேகங்கள், சாதாரண ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே 15 நாள் நெருங்கிடுது. 15ஆவது நாள் இவர் இதே மாதிரி அந்த கதவுல காது வச்சு கேட்கறதுக்காக வராரு. சவுண்டே இல்லை. ஷாக் ஆகிடுது. 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, 3 மணி நேரம் ஆகுது. உள்ளே வந்து ஒரே பின் ட்ராப் சைலன்ஸ், சப்தமாக இருக்கு. இவருக்கு உடனே டவுட் ஆகிடுது. ஆனால் சலம் முடிஞ்சிடுச்சு போல இருக்குது, சொல்லாமல் கிளம்பிட்டார் போல இருக்குது. ஆனால் அதை எப்படி நம்மகிட்ட சொல்லாமல் கிளம்புனாரு, நம்ம தானே கதவை திறந்து அவரை வெளியே அனுப்பணும், நம்ம நல்லபடியால் அவரை வழி அனுப்பணும், நம்ம அவர் இந்த மாதிரி சொல்லாமல் எப்படி கிளம்பிட்டாரு, ஒரு முடிஞ்சிருக்குமோ இல்லை முடியவே இல்லையோன்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, அங்கே எங்கே பார்த்து அந்த கதவை திறக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. கொஞ்சமாக ஒரு சந்து கிடைக்குது. அதில் அந்த கதவை ஆட்டி அவர் பார்த்தாலும் ஒரு குட்டி சந்தில் அப்படியே பார்க்குறாரு, ஏதாவது தெரியுதான்னு சொல்லி பார்க்குறாரு. உள்ளே பார்த்தா யாருமே இல்லை. ஏன் இல்லை, தான் கொடுத்த வாக்கை வந்து அவர் மீறிடுறார். ஒரு ராஜாங்கிறவர் வந்து தான் கொடுத்த வாக்கை வந்து மீறக்கூடாது. ஏன்னா அவர் வந்து ஒரு விஸ்வகர்மாங்கிறவர் வந்து சாதாரண மனிதர் இல்லை. அவர் வந்து வைகுண்டத்துலேருந்து வந்திருக்காரு. அவருக்கு வந்து நிச்சயமாக உறுதியாக சத்தியமாகலாம் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு ஒரு லேடிஸ் மாதிரி அப்பப்போ போய் வந்து அவர் அங்கே அதை செக் பண்ணதே முதல்ல தப்பு. அதுக்கப்புறமா கதவை வேற ஆட்டி பார்த்து அவர் சந்தும் கிடச்சி அந்த சந்தில் அவர் எட்டி பார்த்த உடனே விஸ்வகர்மா கோபம் வந்து விஸ்வகர்மா வைகுண்டத்துக்கு கிளம்பிடுறாரு. சரின்னு சொல்லி உள்ளே யாரையும் காணுமேன்னு சொல்லி கதவை வேகமாக திறந்துட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் அவருக்கு பெரிய ஷாக்கு. என்ன ஷாக்கு, பகவானுடைய விக்கிரகம் வந்து அரையும் குறையுமா இருக்குது. கைகள் இருக்குது, ஆனால் கை விரல்கள்லாம் இல்லை. திருவடியவே காணோம். ஏன்னா பகவானுடைய திருவடி நமக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாம் திருவடி தரிசனம். நான்லாம் கோயிலுக்குள்ளே போனால் முதல்ல வந்து முகத்தை பார்க்க மாட்டேன், திருவடியை பார்த்து திருவடியை வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் நான் வந்து மேலே வந்து அந்த முகத்தையே நான் பார்ப்பேன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது திருவடி இல்லை. ரொம்ப பயந்து போய்ட்றாரு. ரொம்ப பெரிய உருவமாக இருக்குது. மனசு கஷ்டமாயிடுது. இவ்வளோ பெரிய அபச்சாரம் நான் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு தலையை முட்டி அழறாரு. அப்போ அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அசிரீரி ஒன்று கேட்குது.
அந்த அசரீரியில் வந்து மேலேருந்து பகவான் வந்து சொல்கிறாரு, நீ வந்து ராஜா, நீ வந்து கவலைப்படாத, நீ வந்து அழாத, இது என்னுடைய லீலை. இந்த மாதிரியான ஒரு ஸ்வரூபத்தில் தான் நான் எல்லா மக்களுக்கும் நான் வந்து காட்சி கொடுக்க விரும்பினேன். இதை தான் நான் வந்து நாரதர்கிட்ட கூட சொல்லியிருக்கேன். நான் இந்த மாதிரி வந்து ஜெகநாத்புரியில் ஜெகநாதராக அமர்ந்து எல்லா மக்களுக்கும் நான் வந்து அவங்களுடைய தேவைகளெல்லாம் நான் பூர்த்தி செய்வேன் அப்படின்னு சொல்லி நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதோட நிறுத்தினாரா? பகவான் வந்து தனக்கு வேணுங்கிறத வாங்கிக்கிறதுல ஜெகஜால கில்லாடி. ஏன்னா இப்போ கூட பாருங்கள், இந்த பேண்டமிக்கில் நம்மலாம் வந்து எல்லாரும் வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டிட்டாரு. ஆனால் அவருக்கு கரெக்டாக 6 கால பூஜை பிரம்மாண்டமாக நடக்குது. அவருடைய நைவேத்தியங்கள், அதாவது எனக்கு நிறைய ஃபோட்டோஸ் நிறைய பேர் அனுப்புகிறாங்க. அதை பார்த்து நான் உருகி போவேன். விருந்தாவனாக இருக்கட்டும், பாங்கே பிஹாரியாக இருக்கட்டும், மதுராவாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஊரில் இருந்து எனக்கு வந்து கோயிலேருந்து எங்களுக்கு ஃபோட்டோஸ் வரும்போதோ இல்லை வீடியோ வரும்போதோ வந்து அவருக்கு தேவையான அந்த பிரசாதங்கள் கூடக்கூடியா எப்படி தான் வந்து யார் தான் பண்ணி இங்கே கொடுக்குறாங்க எப்படிங்கிறது தெரியாது. அதாவது எல்லா ஜனங்களும் இருந்த போது எவ்வளோ விமர்சையாக நடந்துக்கிட்டு இருந்ததோ அதே விமர்சையாக இப்போ அவர் நடந்துட்டு இருக்கு. அவர் ஏகாந்தமாக அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம தான் பாபிகள், நம்மளால் அதை வந்து பார்த்து அனுபவிக்க முடியல. அதே மாதிரி இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன பண்ண ராஜா, நீ வந்து பிரம்மாவை கூப்பிட்டு என் கோயிலை கட்ட சொல்லு. உன்னுடைய வேலையே வந்து இப்போ இந்த கோயிலை ரொம்ப அழகாக கட்டணும். ஏன்னா உண்மையிலேயே வந்து ஒரிசா நீங்கள் போகணும், ஜெகநாதபுரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். உண்மையிலேயே ஒரு அருமையான திவ்ய கஷேத்திரம் அது. அதோடைய அந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு சாதாரண ஆர்கிடெக்ட்லாம் அப்படிலாம் கட்டவே முடியாது. அது வந்து ஒரு சத்தியமாக பிரம்மா மாதிரி ஆட்களால் தான் முடியும். அந்த காலத்தில் ராஜாக்களுக்கெல்லாம் எவ்வளோ பவர் இருந்ததுன்னு, அவங்க ரொம்ப நேர்மையாகவும் அவங்க வந்து மிகவும் ஒரு நீதி அரசர்களாகவும் அவங்க இருந்ததுனால அவங்களால வந்து பிரம்மாவை தியானித்து பிரம்மாவை வந்து வரவழைக்க முடிஞ்சது. அந்த பிரம்மா வந்து அந்த கோயிலை வந்து மிக அற்புதமான ஒரு கோயிலாக வந்து படைக்கிறாரு. அந்த கோயில் இன்றளவும், அதாவது ஒரு ஜெகநாத்புரியோடைய அதோடைய டிசைன் வந்து த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டெம்பிள். அந்த இந்திரதும்னன் அப்படிங்கிற ராஜா முதலாக பார்த்த நாள் தான் இந்த ஜூன் 5, இன்னைக்கு வரக்கூடிய ஜெகநாதருடைய பிறந்த நாள். இந்த டேட்டில் தான் வந்து ஸ்நான பூர்ணிமா அப்படின்னு, அன்றைக்கி ஃபுல் பூர்ணிமா, அதை வந்து ஸ்நான பூர்ணிமா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் வந்து அங்கே கோயிலில் வந்து கொண்டாடுவாங்க. எல்லா ஊரில் இருந்தும் எல்லா நதிகளில் இருந்தும் வந்து தீர்த்தம் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லா ஊர்லேருந்து வரும். அதாவது கங்கை, பகிரதி, கண்டகி நதி, கோமதி நதி, சரையு நதின்னு எல்லா நதிகளில் இருந்தும் குடமாக வந்து தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. வந்து அவருக்கு அன்றைக்கி ஸ்நானம் பண்ணி திருமஞ்சனம் பண்ணி மிகப்பெரிய அளவில் வந்து ரொம்ப அழகாக வந்து அன்றைக்கி கொண்டாடுவாங்க. இந்த புண்ணிய நாளில் இந்த ஸ்ரீ கிருஷ்ணாவதத்தை ஆரம்பித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பௌர்ணமிக்கு முதல் நாளே வந்து அவங்க வந்து சுபத்ரா, பல்ராமர், ஜெகநாதரை முதல் நாள் நைட்டே வெளியே கொண்டு வந்துடுவாங்க. அந்த பந்தல் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஹைட்டில் இருக்கும், பெரிய ஸ்டேஜ் ரொம்ப ஹைட்டில் இருக்கும். எதுக்காக அவ்வளோ ஹைட்டில் கொண்டு வந்து அவங்க சுவாமியை வெளியே கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த கோயிலில் வந்து இந்துக்கள் அல்லாதவங்க வந்து உள்ளே அலௌடு கிடையாது, ஹிந்துஸ் மட்டும்தான் அலௌடு. அது பாரம்பரியமாக அப்படியே கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மற்றவர்கள் எப்படி பார்க்கறது, மற்றவர்களும் வந்து பகவானை பார்க்கணும் இல்லையா? அதுக்காக வருடத்தில் ஒரு முறை அந்த பகவானை வெளியே கொண்டு வந்து வைக்கும்போது பறவை பார்க்கும், காக்கை பார்க்கும், பூனைக்குட்டி பார்க்கும், நாய்க்குட்டி பார்க்கும், பசுக்கள் பார்க்கும். அது மட்டும் இல்லை, ஜனங்கள் யார் பார்க்க முடியாதோ, யார் உள்ளே போக முடியாதோ, யாரெல்லாம் வந்து இந்துக்கள் கிடையாதோ அவங்கெல்லாம் கூட பார்த்து கொண்டாடுறதுக்காக இந்த சுபத்ரா, பல்ராம், ஜெகநாதரை கொண்டு வந்து வெளியே வந்து அந்த பெரிய பந்தலில் வச்சு, அதுக்கு பேர் ஸ்நான வேதி, அந்த இடத்துல வச்சு அவருக்கு எல்லா குடத்துலையும் ஸ்நானம் பண்ணி திருமஞ்சனம் பண்ணி அந்த ஊரே கொண்டாடும். நிற்க இடம் இருக்காது. இத்தனைக்கு எல்லார் வீட்டு மொட்டை மாடியும் ஹவுஸ்ஃபுல் தான். நம்ம இன்னமும் இங்கே சினிமா தேட்டர்லாம் ஹவுஸ்ஃபுல்லுன்னு சொல்கிறோமே, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது வந்து ஜென்யூனான ஹவுஸ்ஃபுல். எந்த கோயிலாக இருந்தாலும், அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, நார்த்தாக இருந்தாலும் சரி, சுவாமி கிட்ட முதல்ல கொண்டு போய் அவங்களுடைய அந்த முதல் மரியாதை வந்து சுவாமி கிட்ட இருந்து வாங்கிக்கிறதும் சரி, சுவாமிக்கு கொடுக்குறதும் சரி, ஒரு பர்டிகுலர் குடும்பம் இருப்பாங்க. அந்த மாதிரி ஜெகநாதருக்கு சபரர் ட்ரைப், அதாவது அவங்க வந்து ஒரு பழங்குடி மக்கள், அவங்க சபரர்னு சொல்லிட்டு அவங்க தான் முதல்ல வந்து பகவானுக்கு அந்த தீர்த்தத்தெல்லாம் அவர் மேலே வந்து அவங்க தீர்த்தவாரி பண்ணி அவருக்கு ஃபுல்லாக அவருக்கு வந்து திருமஞ்சனம் பண்ணி அவங்க தான் ஃபஸ்ட்டு அலௌடு. அவங்களுக்கு அப்புறம் தான் மற்ற பிராமணர்கள், அப்புறம் அந்த வேத நிபுணர்கள் எல்லோரும் அப்புறம் தான் பண்ணுவாங்க. ஒரு முறை ஜெகநாத்புரிக்கு ஒரு வியாபாரி வரார். அவர் வந்து ராஜாவோட ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, ராஜாவுடைய அரண்மனையில் தங்க வரார். உடனே ராஜா சொல்கிறாரு, நல்ல சமயத்துக்கு தான் வந்தீங்க, வாங்க இன்றைக்கி ஸ்நான யாத்திரா நடந்துகிட்ருக்கு,
ஸோ நம்ம 2 பேரும் போய் ஜெகநாதரை போய் தரிசிக்கலாம் அப்படின்னு. வியாபாரி வந்து ரொம்ப பெரிய விநாயக பெருமானுடைய ஒரு பக்தர். அவரோட ஒன்று கோவம் வந்துடுது. நோ 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 நோ, நான் வந்து விநாயகரை தவிர வேறு யாரையுமே கும்பிட மாட்டேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, நான் இங்கே அரண்மனையிலேயே இருக்கேன், நான் வந்து பக்கா விநாயகருடைய பக்தர். நம்ம எப்படி இங்கே தமிழ்நாட்டில் வந்து ரஜினி ஃபேன்ஸு எம்ஜிஆர் ஃபேன்ஸுன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி அவர் சொல்லிடுறார். நான் வந்து கணேசருக்கு மட்டும்தான்ப்பா, நான் விநாயகரை தவிர வேறு யாரையும் நான் வந்து கும்பிட மாட்டேன், நான் வரல அப்படின்றார். ஆனால் ராஜா விடுவாரா? அவர் வந்து நீ என்னுடைய நண்பன் இல்லையா, நட்புக்கு நீ இலக்கணம் இல்லையான்னு எப்படியோ சொல்லி அவரை சரி பண்ணி அவரை கூட்டிகிட்டு வந்துடுறார். அவரை கூட்டிகிட்டு வந்தால் அங்கே ஜெகநாதரும் பலராமரும் என்னம்மா காட்சி அளிக்கிறாங்க. 2 பேருமே அந்த திருமஞ்சனம் முடிஞ்ச உடனே 2 பேருமே கஜேந்திரன் மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக அவர் கண்ணுக்கு காட்சி அளிக்கிறாங்க. கஜேந்திரன் மாதிரி 2 பேருமே ட்ரெஸ் பண்ணி அந்த தும்பிக்கையோடு அவங்க 2 பேருமே நிற்கிறாங்க. இவர் கண்ணில் அப்படியே அழ ஆரம்பிச்சிடறாரு. சுபத்ரா தேவிக்கு வந்து அழகாக தாமரைப்பூ மாதிரி அவங்களை அலங்காரம் பண்ணி தாமரைப்பூ மாதிரி இருக்காங்க. அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுறாரு. அதனால் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கஜேந்திரனுடைய உருவில் அந்த திருமஞ்சனம் முடிஞ்ச உடனே மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு காட்சி அங்கே வந்து எல்லாரும் போய் பார்க்கலாம். பல முறை நான் வந்து நினச்சி பார்த்துருக்கேன், இப்படி பகவான் மேலே வந்து குடங்குடமாக தண்ணி கொட்டும்போது. ஏன்னா நம்ம சிவாலயத்தில் கூட நிறைய பால் குடமும் நிறைய பால் கொட்டுவாங்க, பஞ்சாமிர்தம், அப்புறம் வந்து இளநீர் அபிஷேகம். அதே மாதிரி ஜெகநாதருக்கு எத்தனை ஊர்லேருந்து கொண்டு வந்த தீர்த்தம் இதெல்லாம் கொட்டி அபிஷேகம் பண்ணும்போது ஐயோ சுவாமிக்கு வந்து மூச்சு அப்படியே அடைக்காதா அப்படின்னு நினைப்பேன். மூச்சு காற்றே அவர் தானே, இருந்தாலும் எனக்கு அப்படி ஒரு பாவம். ஸோ இப்படி அவர் மேலே அவங்க வந்து நிறைய தீர்த்தத்தை கொட்டும்போது அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய கலர், அதாவது வந்து ஒரிஜினல் கலரை வந்து அவங்க அவருக்கு மேலே வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரிஜினல் கலர்னால் எப்படி உங்களுக்கு எடுத்து சொல்கிறது, அது வந்து எந்த விதமான கெமிக்கலும் இல்லாமல் அந்த காலத்துலலாம் வந்து எப்படி வந்து கலர் வந்தது, ரோஜாப்பூலேருந்து அப்புறம் வந்து இந்த சங்கு புஷ்பத்துலேருந்து இந்த மாதிரி பல புஷ்பங்கள்லேருந்து கலர் தயாரிச்சிருப்பாங்க. அந்த கலர்லேருந்து தான் சுவாமியை வந்து அவங்க பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏன்னா தே வில் நாட் யூஸ் கெமிக்கல் பெயிண்ட். ஸோ அதெல்லாம் வந்து இந்த தண்ணி ஊற்றணுன்னு என்ன ஆகும், அதெல்லாம் வந்து அப்படியே கரைய ஆரம்பிக்கும். இப்போ கரைஞ்சிட்டா திரும்பி சுவாமியை பெயிண்ட் பண்ணணும் இல்லையா, அரையும் குறையுமா இருக்கும்ல, சில இடத்துல கலர் போயிருக்கும், இந்த இடத்துல போயிருக்கும், இங்கே இருக்கும். அதனால் அந்த பெயிண்ட் பண்ணுறதுக்கு திரும்பவும் கொஞ்சம் நாள் ஆகும். அப்போ அந்த நாள் ஆகும்போது கடவுள் என்ன பண்ணுறாருன்னா அதில் ஒரு லீலை பண்ணுறாரு. இப்படி குடங்குடமாக தண்ணி ஊற்றுனதுனால அவருக்கு வந்து ஜுரம் வந்துடுது. இதுதான் அந்த லீலை. அவருக்கு ஜுரம் வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு மெல்லிசா வஸ்திரம், அதாவது நம்ம வந்து இங்கே மல்லு துணின்னு சொல்லுவோம், அதில் வந்து மெல்லிசா வஸ்திரம் போட்டு அவருக்கு கஷாயம் வச்சு, ஆயுர்வேதிக்கில் இருக்கக்கூடிய கஷாயங்கள் எல்லாம் வந்து அவருக்கு பிரசாதமாக வச்சு, அவருக்கு எல்லாமே வந்து இந்த மிளகுல பண்ணது, நமக்கு வந்து ஜுரம் வந்தால் என்னெல்லாம் நம்ம தாயார் நமக்கு கொடுப்பாங்களோ அந்த மாதிரி அவருக்கு எல்லாமே வந்து அந்த 2 வாரம் நடக்கும். அதை வந்து அப்போ அவங்க வந்து யாருக்கு முன்னாடி கண்ணில் வந்து காட்சி அளிக்க மாட்டாங்க. கோயிலில் வந்து யாரும் போய் ஜெகநாதரை பார்க்க முடியாது. அந்த 2 வாரம் வந்து ஜெகநாதருக்கு ஜுரம், அதனால் அவருக்கு ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு டாக்டர், இப்போ நம்ம கலிகாலத்தில் நடந்தது, ஒரு டாக்டர் வரார். வந்துட்டு அவர் வந்து ஜெகநாதரை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படும் போது கோயில் வந்து இல்லை நீங்கள் ஜெகநாதரை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவருக்கு இந்த கலெக்டர் அந்த ஊரில் இருந்தவங்க எல்லாரையும் தெரியும். நான் ஏன் பார்க்க முடியாது, நான் பார்க்கணுன்னு சொல்கிறாரு. இல்லை ஜெகநாதருக்கு வந்து ஜுரம் வந்திருக்குங்கிறாங்க. ஜெகநாதருக்கு ஜுரமா, பகவானுக்கு எங்கேயாவது ஜுரம் வருமா, இது என்ன பெரிய பீலாக விடுறாங்களேன்னு சொல்லிட்டு இல்லை ஜுரம் இருந்தால் நான் டெஸ்ட் பண்ணுறேன், நான் பார்க்கணுன்ட்டு பிடிவாதம் பிடிக்கிறார். நம்ம ஊரில் வந்து அர்ச்சகர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஊர்லலாம் பாண்டான்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களாம் சரி வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இவர் வந்து தெர்மாமீட்டர் எடுத்து ஜெகநாதருடைய அந்த வாய்க்கிட்ட கொண்டு போய் வைக்கிறாரு. 104 டிகிரிக்கு வந்து அந்த தெர்மாமீட்டர் ஏறுது. பகவானுடைய லீலை என்னன்னு சொல்கிறது, பகவானை போய் நம்ம டெஸ்ட் பண்ண முடியுமா, இந்த மாதிரி பல விஷயங்கள், பல வந்து எவ்வளோ பேர் வந்து நம்ம ஊரில் வந்து நம்மளை டவுட் பண்ணி, நம்ம பகவானுடைய லீலைகளை டவுட் பண்ணி பல பேர் வந்து அமெரிக்காவிலேருந்தும் அங்கேருந்தும் இங்கேருந்தும் வந்து எவ்வளோ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து சூரிய ஒளி வந்து டைரெக்டாக வந்து சிவன் மேலே படுது, இல்லை எப்படி கோனார்க்குடைய நம்மளுடைய சூர்யா டெம்பிளில் வந்து எப்படி வந்து அந்த கரெக்டாக அந்த சூரியன் வந்து நம்ம கரெக்டாக அந்த சிலை மேலே படும். மகாலட்சுமி தாயாருடைய வந்து கோலாப்பூரில் கூட ஒரு பர்டிகுலர் டேட்டில் வந்து சூரிய ஒளி வந்து கரெக்டாக அவங்க காலை வந்து தொட்டுட்டு போகும். இதெல்லாம் வந்து ஐ டோன்ட் நோ, இதெல்லாம் சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூவ் பண்ணவே முடியாது. பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் அபவ் ஆல் ஆஃப் அஸ். அதனால தானே கடவுள் இன்னும் இருக்கார். கடவுள் இருக்கிறதுனால தானே நம்மலாம் இங்கே இன்னும் இருக்கோம். இந்த 2 வாரம் ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, பகவானுக்கு ஜுரம்னு, அதில் அவங்க கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட்டு அந்த ஒரு 4-5 டேஸ்க்குள்ளே அந்த பெயிண்டெல்லாம் அடித்து அவரை வந்து நல்லா காய வச்சு அவருக்கு உண்டான அந்த அழகாக, ஏன்னா ரசித்து பண்ணுவாங்க அவருடைய கண்களையும் உதடுகளையும். இன்ஃபேக்ட் நான் ரொம்ப வந்து ஆசைப்படுவேன், இஸ்கானில் வந்து
ரஷ்யன்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து கிருஷ்ணரை வரைகிற மாதிரி சான்ஸே இல்லை, யாருமே வந்து வரைய முடியாது. இஸ்கான் டெம்பிளில் வந்து நான் அந்த ஆல்பத்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த ஆல்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த எப்படி அந்த மனோபாவம், அந்த அன்பு, அந்த பிரீத்தி பகவான் மேலே இருந்தால் தான் அவ்வளோ அழகாக அவருடைய வந்து அந்த நயனத்தை வந்து அந்த கண்களை வந்து வரைய முடியும். ஸோ அதே மாதிரி ஜெகநாதருக்கும் இந்த 14 நாள் இந்த ஜுர நாட்கள் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு வந்து நேத்திர தரிசனம். நம்மளுடைய ஐதீகத்திலே எப்படின்னா, இப்போ நம்ம வந்து நம்ம கோயிலெலாம் கூட பாலாலயம் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளவோ வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு கோயில்லையும் எவ்வளவோ நடக்குது. பேசிக்காக எது பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்து நேத்திர தரிசனம் தான் வந்து இருக்குங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் தப்பான தயவுசெய்து யாரும் உடனே தப்புன்னு என் மேலே கோச்சிக்காதீங்க, நான் கேள்விப்பட்டது தான் நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். ஸோ ஜெகநாத் புரியில் அந்த பெரிய மேடை மேலே அவர் வச்சுருப்பாருன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. அப்போ வந்து இந்த 14 நாளைக்கு அப்புறம் திரையை விளக்குன உடனே ஃபஸ்ட்டு வந்து நேத்திர தரிசனம். அன்னைக்கு ஜாதி மதம் எதுவுமே வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே போய் ஜெகநாதரை வந்து கட்டி பிடிச்சிக்கலாம். யார் வேணாலும் போய் அவரை கட்டி பிடிச்சிக்கலாம். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷம். கூட்டம் பயங்கரமாக இருக்கும் அவரை போய் கட்டி பிடிக்கிறதுக்கு. ஸோ அன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து தன்னுடைய ஒரு குழந்தைய, தகப்பனை, சகோதரனை, தாயாரை, சகோதரியை போய் கட்டி பிடிக்கிற மாதிரி எல்லா ஜனங்களும் அவரை போய் கட்டி பிடிச்சிக்கலாம். முதல்ல ஸ்நான யாத்திரா, 2வது நேத்திர தரிசனம், 3வது ரத யாத்திரா. இது ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த 3 முடிஞ்சு தான் பகவான் வந்து கோயிலுக்குள்ளே போய் அதுக்கப்புறம் நிரந்தரமாக எல்லாருக்கும் அடுத்த வருஷம் வரைக்கும் அங்கேருந்து தான் காட்சி அளிப்பார். இந்த ரத யாத்திரையில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஊர்லலாம் ஒவ்வொரு கோயில்லையும் வந்து தேர் பண்ணுவோம். ஒரு தேர் பண்ணியாச்சுன்னா அது பல ஆண்டுகள் அந்த தேர் வந்து அப்படியே இருக்கும். ஆனால் ஜெகநாத் புரியில் அப்படி கிடையாது, வருஷம் தேர் பண்ணுவாங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு தான் அந்த தேருடைய பூஜையை போட்டு புது தேர் வந்து ஆரம்பிப்பாங்க. பழைய தேரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, புது தேர் வந்து ரெடியான உடனே சுவாமி புது தேரில் வந்து வலம் வந்த உடனே பழைய தேரை வந்து சாமியோடைய சமையல் ரூமில் அவருக்கு பிரசாதம் பண்ணுவாங்க இல்லையா, அதில் வந்து விறகாக யூஸ் பண்ணிவிடுவாங்க. வெளியிலலாம் வந்து அதை யாரும் கால் படவோ கைப்படவோ கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அக்னியில் வந்து அதை அப்படியே ஆகுதி பண்ணிவிடுவாங்க. ஜெகநாதர் வந்து எவ்வளோ கருணை உள்ளவருங்கிறத வந்து எல்லாரும் எடுத்து சொன்னால் தான் எல்லாருக்குமே புரியும். என் வாழ்க்கையில் நான் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு பிறந்தநாள் வருது. யூஸ்வலாக என் பிறந்தநாள் வந்து நான் பத்ரிக்கு போயிடுவேன், இல்லையா நான் வந்து திருப்பதிக்கு போயிடுவேன், ஏதாவது ஒரு ஊருக்கு வந்து ஒரு கோயிலில் போய்டுவேன். கோயிலில் தான் இருப்பேன். எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதோ ஒரு கேக்கு வெட்டுறதோ அதெல்லாம் வந்து என்னுடைய நேச்சர் கிடையாது. நான் அதை செய்யவும் மாட்டேன். இல்லை எங்கேயும் போக முடியலாம், ஒரு அனாத ஆசிரமத்துக்காவது போவேன், முதியோர் இல்லத்துக்கு போவேன். இது நான் வந்து ரெகுலராக பண்ணிட்டு வரேன். ஸோ நான் இன்றைக்கி காத்தால் வந்து நான் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு விடிய காத்தால் யூஸ்வலாக வந்து 4:30க்கெலாம் எனக்கு வந்து முழிப்பு வரவே வராது. இன்றைக்கி நான் 4:30க்கு வந்து ஒரு கோயிலில் நான் ஜெகநாதரை பார்த்தேன். அது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பிறந்த தினம் அன்றைக்கி வந்து விடிய காத்தால் வந்து ஜெகநாதரை கனவுல பார்த்தது வந்து நான் எனக்கு கிடைச்ச பிளெஸ்ஸிங்ஸாக நினைக்கிறேன். இந்த மாதிரியான பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கும் கிடைக்கும். இந்த மாதிரி தான் ஒரு ரகுவீர் தாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஜெகநாத் புரியில் இருந்தார். அவர் வந்து மிக சிறந்த ராம பக்தர். ராமர்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் ஜெகநாதர் மீது ரொம்பவும் பிரீத்தி இருந்தது அவருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப ஆசையாக தினம் ஒரு மாலை அவருக்கு கட்டுறாரு, கொண்டு போய் கொடுப்பாரு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த மாலை வந்து உள்ளே கொண்டு போய் சேர்க்க முடியாமல் போயிடும். ஒரு நாள் என்னாகதான் எப்படியோ முட்டி மோதி அந்த மாலையை ரொம்ப அழகாக அவர் வந்து ஒவ்வொரு பூவும் பறிக்கும் போதே ஜெகநாதரை நினச்சி பறிக்கிறாரு. நான் பல முறை வந்து வாட்ஸ்அப்பில் பார்த்துருக்கேன். துளசியெல்லாம் வந்து சுவாமிக்கு வந்து ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே பறிப்பாங்க. இந்த 2020 கூட பல பேர் துளசியையும் புஷ்பத்தையும் வந்து பாசுரம் பாடி ஸ்தோத்திரம் சொல்லி பறிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இவரும் ஒவ்வொரு புஷ்பமும் பார்த்து இந்த புஷ்பம் இது ஜெகநாதருக்கு நல்லாயிருக்கும், இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும், இது வந்து பிங்காக இருக்குல்ல, இது ரொம்ப டார்க்காக இருக்குது, இது நீளமாக இருக்குது, இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து அந்த மாலையை கட்டுறாரு. ஒரு அழகான, உங்களுக்கே தெரியும் ஜெகநாதர், இப்போ நான் உங்களுக்கு ஃபோட்டோலாம் போட்டு காமிச்சிட்டேன், எவ்வளோ பெருசாக எவ்வளோ ஆஜானுபாகுவாக இருக்காருன்னு. இப்போ அவருக்கு ஒரு மாலை வேணும்னா நில உயர மாலை எப்படி இருக்கும். ஸோ அந்த பெரிய மாலையை ஆசையாக கட்டி ஒரு அங்கெல்லாம் வந்து பெரம்பு கூடை தான் யூஸ் பண்ணுவாங்க. பெரம்பு கூடையில் வச்சு அவர் உள்ளே கொண்டு வந்து அந்த பாண்டா கிட்ட கொடுக்குறாரு. அதை வந்து அவர் வாழை நாரில் கட்டியிருக்காரு. அந்த காலகட்டத்தில் வந்து வாழை நாரில் கட்டின புஷ்பத்தை வந்து உங்கள் பகவானுக்கு அப்போது என்னமோ தெரியல, என்ன சாஸ்திரமோ தெரியல, போடலை. ஸோ அந்த ஆள் வந்து அதை வாங்கி அதை ஓரமாக வச்சிடுறாரு. இவர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரின்னு சொல்லி இவர் கிளம்பிடுறாரு. அப்புறமா போடுவாங்க. அவர் சொல்கிறார், கடைசியாக ராத்திரி கோயில் எப்படியே கதவு மூடுவீங்க இல்லையா,
அப்போ மூடும்போது சுவாமி கழுத்தில் அதை போட்டிருக்கேன். அவருக்கு ஒரு சின்ன ஆசை, அடுத்த நாள் காத்தால வரைக்கும் சுவாமி பேரில் இருக்குமே, அவர் மேலேயே இருக்குமே அந்த மாலைன்னு சொல்லி. நான் கூட ஒரு தடவை அது மாதிரி தான் வரதராஜர் கோயிலுக்கு போகும்போது இங்கிறது மிகப்பெரிய அழகான ஒரு தாமரை பூ பெரிய மாலை கட்டி எடுத்துகிட்டு போனேன். கொண்டு போயிட்டு நான் அந்த இவர்கிட்ட அர்ச்சகர்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டேன், லாஸ்ட்டாக நீங்கள் வந்து கதவு மூடத்துக்கு கூட இந்த மாலையை சுவாமி மேலே சாத்தியிருக்கோம். ஏன்னா அடுத்த நாள் காத்தால வரைக்கும் அந்த மாலை இருக்கும் இல்லையா, அது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாக நினச்சி நான் அதை வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ என்ன ஆகுதுன்னா, இவர் அந்த மாதிரி எங்களுக்கு கொண்டு போய் மாலையை கொடுத்த உடனே சரின்னு வாங்கி அவங்க ஓரமாக வச்சுட்டாங்க. இவரும் வந்துடுறாரு. அதுக்கப்புறமா இவங்க லாஸ்ட்டாக சுவாமிக்கு அந்த நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி உண்டான அலங்காரங்கள்லாம் பண்ணி நெய்வேதெல்லாம் பண்ணும்போது மாலை போடுறாங்க. அவங்க என்ன மாலை போட்டாலும் அந்த மாலை அருந்து கீழே விழுது. ஒவ்வொரு மாலையாக போடுறாங்க, ஒவ்வொரு மாலையும் கீழே விழுது. அவருக்கு அந்த பாண்டாவுக்கு வந்து ரொம்ப பயமாயிடுது. நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன அபச்சாரம் பண்ணேன், ஏன் சுவாமி இன்னைக்கு இப்படி வந்து அந்த மாலையை கட் பண்ணி கீழே போடுறாரு. அப்படி ரெண்டா வந்து மாலை வந்து கீழே விழுது. அவருக்கு ஒன்றுமே புரியல. மன வருத்தத்தோடு அவர் கோயில்லையே வீட்டுக்கே போகாமல் அந்த கோயிலில் வாசல்லையே அப்படியே படுத்து அப்படியே தூங்கிடுறாரு. அப்போ நைட்டில் கனவுல வந்து ஜெகநாதர் வர்றார். வந்து சொல்கிறாரு, நீ வந்து அந்த ரகுநந்தன் தாஸ் கொண்டு வந்த அந்த மாலையை நீ எனக்கு போடுற வரைக்கும் எனக்கு வேறு மாலை வேண்டாம். நீ யார் அந்த நாரில் கட்டின மாலை வேணாம்னு சொல்லி டிசைட் பண்ணுறதுக்கு? அவனுடைய பக்தி என்னன்னு உனக்கு தெரியுமா? அவனை எவ்வளோ பக்தி பண்ணான் தெரியுமா? ஒவ்வொரு புஷ்பமும் எப்படி தெரியுமா, ஒரு தாய் தன் குழந்தைக்கு பார்த்து செய்கிற மாதிரி, இந்த புஷ்பம் குத்துமோ, இந்த புஷ்பத்தில் முள் இருக்கா, இதில் வந்து ஏதாவது வண்டு இருக்கா, அப்படி பார்த்து புழு இருக்கா, பூச்சி இருக்கான்னு பார்த்து எடுத்து எனக்கு மாலை தொடுத்துருக்கான். அந்த மாலையை வந்து நீ எனக்கு போட மாட்டேங்கிறியா? அந்த மாலையை போட்டாதான் நான் இனிமேல் எந்த மாலையுமே இந்த கோயிலை ஏற்றுக்குவேன்னு சொல்லிடுறாரு. இவர் உடனே எழுந்திரிச்சு பயந்து போய் கடகடன்னு வந்து கிணத்துல தண்ணி எடுத்து தலைமையில ஊற்றிக்கிட்டு நேராக பகவான்கிட்ட ஓடுறாரு. ஓடி போய் அந்த மாலையை எடுத்து அப்படியே பகவானுக்கு சாத்துறாரு. அப்போ விடிய காத்தால அப்போ ஆட்டோமேட்டிக்காக கோயில் கதவுலாம் திறக்கக்கூடிய டைம். இப்போ ஃபஸ்ட்டாக ஓடி வர்றாரு ரகுநந்தன். கோயில் திறந்துட்டாங்க. ஓடி வந்து சுவாமி பார்க்கலான்னு வந்தால் அங்கே ஒரு மாலையை போட்டுட்டு அப்படியே ராமர் சீதா லக்ஷ்மணன் மாதிரி அவர் கண்ணுக்கு தெரியுது. ஜெகநாதர் அவர் கண்களுக்கு, நீ ராமபக்தன் தானே, எனக்கும் ராமனுக்கும் வேறு வித்தியாசம் இல்லை, பைத்தியக்காரா பாரு, நான் தான் ராமன், ராமன் தான் ஜெகநாதன் அவருக்கு வந்து ஒரு காட்சி தராரு. அந்த ஒரு பாஸ்ட் டைம் லீலைகள் வந்து அங்கே ரொம்ப பாப்புலர். இந்த லீலைகளை யார் கேட்டாலும், ஜெகநாதரை பற்றி யார் கேட்டாலும் அவங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யமும் கிடச்சி, வாழ்க்கையில் முக்தியும் கிடச்சி, எல்லா விதமான சந்தோஷமும் கிடைக்கும். See you all in another episode. ராதே 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 ஷ்யாம். श्री राधे राधे श्याम, श्री राधे राधे श्याम, श्री राधे राधे श्याम, श्री राधे राधे श्याम.